வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன லக்னம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டவர்கள். புதன் மற்றும் குருவின் ஆதிக்கம் உங்களுக்குள் இருப்பதால் அறிவும் ஞானமும் சரிவிகிதத்தில் கலந்திருக்கும் ஒரு அபூர்வமான ஆளுமையாக நீங்கள் விளங்குவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் ஆழம் வரை சென்று ஆராயும் குணம் உங்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கும். பேச்சாற்றலில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்பதால் உங்கள் சொல்லுக்கு மற்றவர்களிடம் எப்போதும் ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு இருக்கும் ஆர்வம் உங்களை மற்றவர்களை விட ஒரு படி மேலே உயர்த்தும். வாழ்வில் எத்தகைய சவால்கள் வந்தாலும் உங்கள் சமயோசித புத்தியால் அவற்றை எளிதாக சமாளித்து முன்னேறும் வல்லமை உங்களுக்குண்டு. உங்கள் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகையும் கண்களில் ஒரு தேடலும் இருந்து கொண்டே இருப்பது உங்களை இளமையாக காட்டும். மற்றவர்களுடன் பழகுவதில் நீங்கள் மிகவும் இனிமையானவர்கள் என்றாலும் உங்கள் ரகசியங்களை அவ்வளவு எளிதில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நீதி மற்றும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் எப்போதும் நியாயத்தின் பக்கமே நிற்க விரும்புவீர்கள். இந்த லக்னம் மற்றும் ராசியின் சேர்க்கை உங்களை ஒரு சிறந்த அறிவாளியாக சமூகத்தில் அடையாளம் காட்டும் என்பதில் ஐயமில்லை. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் அனைவரிடமும் அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ளும் மென்மையான சுபாவம் கொண்டவர்கள். உங்கள் லக்னம் மிதுனம் என்பதால் குடும்ப உறுப்பினர்களுடன் கலகலப்பாக பேசுவதும் நகைச்சுவையாக பழகுவதும் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். பெற்றோர் மற்றும் முன்னோர்கள் மீது உங்களுக்கு அதிக மரியாதையும் பற்றும் இருக்கும் என்பதால் அவர்கள் சொல்லை தட்டாமல் நடப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையிடம் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பீர்கள் மற்றும் அவர்களுக்கு ஒரு சிறந்த நண்பராகவும் வழிகாட்டியாகவும் திகழ்வீர்கள். உறவினர்களிடையே ஏற்படும் சிறு சிறு மனஸ்தாபங்களை உங்கள் பேச்சாற்றலால் சரி செய்யும் ஒரு அற்புதமான வல்லமை உங்களுக்குண்டு. வீட்டில் எப்போதும் ஒரு கலகலப்பான சூழல் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் மற்றும் விருந்தினர்களை உபசரிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். சில நேரங்களில் உங்கள் இரட்டை மனநிலை காரணமாக குடும்ப முடிவுகள் எடுப்பதில் சிறு தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடன் பிறந்தவர்களுடன் ஒரு இணக்கமான உறவை பேணுவதில் நீங்கள் எப்போதும் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பீர்கள். குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்ற எத்தகைய தியாகத்தையும் செய்ய நீங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டீர்கள் என்பது உங்கள் தனிச்சிறப்பு. மொத்தத்தில்
உங்கள் குடும்பம் உங்களை ஒரு பாதுகாப்பு தூணாக கருதும் அளவிற்கு உங்கள் பொறுப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் நீங்கள் ஒரு சிறந்த திட்டமிடுபவராகவும் மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். புதனின் ஆதிக்கத்தால் வியாபார நுணுக்கங்களை மிக விரைவாக கற்றுக்கொண்டு லாபத்தை ஈட்டுவதில் நீங்கள் மற்றவர்களை விட வல்லவர்களாக இருப்பீர்கள். குறிப்பாக தகவல் தொடர்பு, கல்வி நிறுவனங்கள், எழுத்துத்துறை அல்லது ஆலோசனை வழங்கும் தொழில்கள் உங்களுக்கு அதிக லாபத்தை தரும். புதிய யுக்திகளை கையாளுவதில் நீங்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பீர்கள் என்பதால் உங்கள் தொழில் எப்போதும் நவீனமாகவே இருக்கும். நேர்மையான முறையில் தொழில் செய்ய வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள். பங்குதாரர்களுடன் இணைந்து தொழில் செய்யும்போது உங்கள் கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைத்து குழப்பங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நலம் பயக்கும். தொழிலில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை கண்டு அஞ்சாமல் உங்கள் அறிவால் அவற்றை வெற்றிகரமாக மாற்றும் திறன் உங்களுக்குண்டு. வேலையாட்களிடம் அன்பாகவும் அதே சமயம் வேலை வாங்குவதில் கடிப்புடனும் நடப்பதால் உங்கள் நிறுவனம் சிறந்து விளங்கும். சந்தை நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு முதலீடுகளை செய்வதால் தேவையற்ற நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு மிகவும் குறைவு. உங்கள் விடாமுயற்சியும் புத்திசாலித்தனமும் உங்களை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மாற்றும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. உத்தியோகத்தில் நீங்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் திறன் கொண்ட ஒரு சிறந்த பணியாளராக விளங்குவீர்கள். உங்கள் மேலதிகாரிகள் உங்களை ஒரு அறிவார்ந்த ஆலோசகராக பார்ப்பார்கள் மற்றும் முக்கியமான பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். வேலையில் புதுமைகளை புகுத்துவதும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதும் உங்கள் தனிச்சிறப்பான தலைமைத்துவ பண்பாகும். சக ஊழியர்களுடன் ஒரு தோழமையான உறவை வைத்திருப்பீர்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை முன்னின்று செய்வீர்கள். வங்கித்துறை, ஊடகம் அல்லது ஆராய்ச்சித் துறையில் நீங்கள் வேலை செய்தால் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். வேலையில் சில நேரங்களில் சலிப்பு ஏற்பட்டாலும் உங்கள் கடமையை சரிவர முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் எப்போதும் இருக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வுகளும் அங்கீகாரங்களும் உங்களை தேடி வரும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் முன்பே அதன் சாதக பாதகங்களை ஆராய்ந்து செயல்படுவது உங்களுக்கு பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். வேலையிடத்தில் ஏற்படும் அரசியல்களை கண்டுகொள்ளாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது உங்களுக்கு மேன்மையை தரும். உங்கள் கடின உழைப்பும் நேர்மறையான அணுகுமுறையும் உங்களை ஒரு சிறந்த அதிகாரியாக சமூகத்தில் நிலைநிறுத்தும். பொருளாதார நிலையில் நீங்கள் எப்போதும் ஒரு சமநிலையான மற்றும் பாதுகாப்பான போக்கை கடைபிடிக்க விரும்புவீர்கள். உங்கள் வருமானம் பல வழிகளிலிருந்து வர வாய்ப்புள்ளதால் பண நெருக்கடி என்பது உங்களுக்கு ஒருபோதும் ஏற்படாது. புதனின் பலத்தால் பணத்தை எங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு மற்றவர்களை விட அதிகமாகவே இருக்கும். ஆடம்பரத்திற்காக செலவு செய்வதை விட சொத்துக்களை பெருக்குவதிலும் எதிர்கால சேமிப்பிலும் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள். தர்ம காரியங்களுக்காகவும் மற்றவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் நீங்கள் செய்யும் செலவுகள் உங்களுக்கு பல மடங்கு நன்மையாக திரும்ப வரும். அவ்வப்போது வரும் திடீர் செலவுகளை சமாளிக்க எப்போதும் ஒரு அவசரகால நிதியை கையில் வைத்திருக்கும் பழக்கம் உங்களிடம் உண்டு. நிலம், வீடு அல்லது தங்கத்தின் மீது முதலீடு செய்வது உங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுத்தரும். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும்போது மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்கள் பொருளாதாரத்திற்கு மிகவும் நல்லது. உங்கள் வரவு செலவு கணக்குகளை சரியாக திட்டமிடுவதால் எப்போதுமே நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை ஏற்படாது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வம் மற்றும் செல்வாக்குடன் ஒரு கௌரவமான வாழ்க்கையை நீங்கள் மிகச் சிறப்பாக வாழ்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தாலும் நரம்பு மண்டலம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. மிதுன லக்னம் என்பதால் நுரையீரல் மற்றும் சுவாச பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க தூய்மையான காற்றை சுவாசிப்பது அவசியம். தனுசு ராசியின் ஆதிக்கத்தால் இடுப்பு மற்றும் கால்களில் அவ்வப்போது வலிகள் வர வாய்ப்பிருப்பதால் முறையான உடற்பயிற்சி தேவை. அதிகப்படியான வேலை பழு மற்றும் சிந்திக்கும் திறன் காரணமாக உங்களுக்கு அவ்வப்போது தூக்கமின்மை அல்லது மன அழுத்தம் ஏற்படலாம். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் போதிய அளவு தண்ணீர் குடிப்பதும் உங்கள் உடலை எப்போதும் சீராக வைத்திருக்கும். உணவில் காரம் மற்றும் எண்ணெயை குறைத்துக் கொள்வது உங்கள் செரிமான மண்டலத்திற்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் எனலாம். அவ்வப்போது இயற்கையான இடங்களுக்கு சென்று வருவது உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியையும் உடலுக்கு வலிமையையும் தரும். உங்கள் உடலில் ஏதேனும் சிறு உபாதைகள் தோன்றினாலும் அதை அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும். உங்கள் ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் காட்டும் அக்கறை உங்களை நீண்ட காலம் சுறுசுறுப்பாகவும் வலிமையாகவும் வைத்திருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் அன்பானவராகவும் அதே சமயம் அவர்களின் அறிவை வளர்க்கும் ஆசிரியராகவும் இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே மிகுந்த புத்திசாலித்தனமும் மற்றவர்களிடம் இனிமையாக பழகும் பண்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள்.
அவர்களின் கல்வி மற்றும் கலைத்திறனை மேம்படுத்த நீங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்பீர்கள் மற்றும் அவர்களுக்கு முழு சுதந்திரம் அளிப்பீர்கள். பிள்ளைகளுடன் ஒரு நண்பரைப் போல பழகுவது உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் எனலாம். அவர்களின் எதிர்காலத்தை திட்டமிடுவதில் நீங்கள் மிகவும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு அவர்களை நல்வழிப்படுத்துவீர்கள். அவர்கள் வளரும்போது உங்கள் பெயரையும் புகழையும் சமூகத்தில் நிலைநாட்டும் வகையில் மிகச்சிறந்த சாதனைகளை புரிவார்கள். பிள்ளைகளின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை சுயமாக முடிவெடுக்க தூண்டுவது அவர்களின் தன்னம்பிக்கையை மேலும் அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு தனி மரியாதையும் பெருமையும் நிச்சயம் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. பிள்ளைகளின் சுப காரியங்களை மிகவும் விமர்சையாக நடத்தி முடித்து அவர்களின் வாழ்வில் நீங்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சியை காண்பீர்கள். உங்கள் முதுமை காலத்தில் அவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய தூணாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உங்களை கவனித்துக் கொள்வார்கள். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ஒரு தீராத தாகம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் மற்றும் அது உங்களுக்கு ஒரு பாடமாகவும் அமையும். புதிய மனிதர்களை சந்திப்பதும் வெவ்வேறு கலாச்சாரங்களைப் பற்றி தெரிந்து கொள்வதும் உங்கள் அறிவை மேலும் விசாலமாக்கும் பண்பாகும். தொழில் அல்லது உத்தியோக நிமித்தமாக நீங்கள் அடிக்கடி வெளி மாநிலங்களுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகள் உண்டாகும். தனுசு ராசியின் தாக்கத்தால் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மன அமைதியையும் இறை அருளையும் பெற்றுத்தரும். நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளும் விதமாகவே இருக்கும். கடல் சார்ந்த இடங்கள் அல்லது மலை பிரதேசங்களுக்கு சென்று தங்குவது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உற்சாகத்தை தரும். பயணங்களின் போது நீங்கள் எடுக்கும் புகைப்படங்களும் குறிப்புகளும் உங்கள் நினைவலைகளில் என்றும் பசுமையாக இருக்கும் எனலாம். வாகனங்களில் செல்லும்போது வேகத்தை குறைத்து நிதானமாகச் செல்வது உங்கள் பாதுகாப்பிற்கு எப்போதும் மிகவும் நல்லது. நண்பர்களுடன் இணைந்து சுற்றுலா செல்வது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தையும் மனதிற்கு ஒரு மாற்றத்தையும் தரும். ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்கி உங்கள் சிந்தனையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். ஒட்டுமொத்தமாக மிதுன லக்னம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மற்றும் அறிவின் பிறப்பிடமாக விளங்குவீர்கள். உங்கள் புத்திசாலித்தனமும் குருவின் அருளும் உங்களை வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் வெற்றி பெறச் செய்யும் என்பதில் ஐயமில்லை. எதையும் நுணுக்கமாக ஆராயும் உங்கள் பண்பே உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்டும் மிகப்பெரிய பலமாக அமையும். சில நேரங்களில் ஏற்படும் தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து உங்கள் இலக்கை நோக்கி உறுதியுடன் பயணித்தால் வெற்றி நிச்சயம். மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்பது நல்லது என்றாலும் உங்கள் உள்மனம் சொல்வதை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மையை தரும். தெய்வ பக்தியும் பெரியோர்களின் ஆசியும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை வழிநடத்தும். உங்கள் பேச்சில் உள்ள இனிமையையும் செயலில் உள்ள நேர்மையையும் ஒருபோதும் விட்டுவிடாமல் வாழ்ந்தால் புகழ் உங்களை தேடி வரும். எதிர்காலத்தை பற்றிய வீண் கவலைகளை விடுத்து நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எத்தகைய தடைகள் வந்தாலும் உங்கள் அறிவால் அவற்றை முறியடித்து இந்த மண்ணில் நீங்கள் ஒரு சாதனையாளராக வலம் வருவீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் நிம்மதி நிலைத்திருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நல்வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.